அனைவருக்கும் வணக்கம். இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக இன்னைக்கு பெசன்ட் நகர்ல நடந்த இந்த ஒரு லாஃப்டர் தெரப்பி ப்ரோக்ராம் வந்து எதுக்காக நடத்திருக்கோம்னு பார்த்தோன்றதுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி உலக சிறுநீரக நல நாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லா கொண்டாடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த உலக சிறுநீரக நல நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. எதுக்காக இந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றோம். யாருக்குமே இந்த கிட்னில வியாதி இருக்குன்னு தெரியறதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 15% பேருக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஏதாவது ஒரு வகையில சிறுநீரக பாதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இருக்குங்கிறது ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயம். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்ன்றதுன்னா, இந்த கிட்னி வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் டேர்ம் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். நமக்கே தெரியாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிக பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தமும் சர்க்கரை நோய் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். 75% பேர் வந்து டயாலிசிஸ்க்கு வரக்கூடியவங்களோ இல்லை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு வரக்கூடியவங்களோ வந்து இந்த 2 வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் இதுல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ். நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாத்தினோம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஒரு வியாதிகள் நம்மளால தவிர்க்க முடியும். இந்த உயர் ரத்த அழுத்தம், சிறுநீரக சர்க்கரை வியாதி, இது ரெண்டுமே வந்து கிட்னி வியாதிக்கு மாத்திரம் இல்லாம ஒரு இருதய வியாதிகளுக்குமா இருக்கட்டும், இல்ல மூளை சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரோக் வியாதிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது 2 தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வாழணுங்கிறதே மறந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, கண்டதையும் நம்ம சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்றது இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் நிறைய ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல வந்து இந்த வியாதிகளும் வாழ்க்கையில் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 100ல ஒரு 2%, 3% பேருக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இருந்த காலம் மாறி போய் கிட்டத்தட்ட இங்க 15ல 20% பேருக்கு வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குங்கிறது வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். எனவே எல்லாரும் வந்து இந்த ஒரு நாள்ல வந்து நம்ம உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நாள்ல வந்து 1 மணி நேரம் நம்ம உடலுக்காக நம்ம வந்து ஒரு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த 1 மணி நேரத்துல வந்து நீங்க நடக்கலாம், இல்ல நீங்க ஓடலாம், இல்ல யோகா மாதிரி எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. சுகரும் பிரஷர் வராத பார்த்துக்கோங்க. ஓவர் வெயிட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் யாரால் ஒபீஸ், ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கிறதுக்கு கிட்னி வியாதியும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது பண்ணாதீங்க. ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன், நம்மளா மருந்து கடைக்கு போய் தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க, வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுங்கன்னு தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க, அடிக்கடி யூரின் போங்க, உடலை ஒழுங்கா பார்த்துக்கோங்க. கிட்னி வியாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த நாளோட முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம். இங்க வந்து அனைவருக்கும் காவிரி ஹாஸ்பிட்டல் சார்பாக எங்களோட நன்றி.